தினம் ஒரு தேவ மனிதன் வாழ்வில் இருந்து சில பாடங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை நாம் வாசிப்போம். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். போதுமானது. இங்கே யாக்கோபு தனது அப்பாவை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அதாவது ஆபிரகாமின் மகனை குறித்தும் தனது அப்பாவாகிய ஈசாக்கை குறித்து இங்கே யாக்கோபு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனார். இந்த மகனுக்கு தனது அப்பா எப்படிப்பட்டவர் என்றும் என் அப்பா தொழுது கொண்ட ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் இந்த யாக்கோபு அறிந்திருந்தார். இந்த நாளிலே அந்த ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று சொல்லப்பட்டது போல ஈசாக்கு எப்படி பயபக்தி உள்ளவனாய் இருந்தார் என்பதை குறித்து உங்களோடு பேச ஆண்டவர் எனக்கு கிருபை தருவாராக. இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள போகிற தேவ மனிதன் வாழ்வு ஈசாக்கு தேவ பக்தி உள்ளவன். ஈசாக்கு தேவ பக்தி உள்ளவன். பாருங்கள், ஈசாக்கின் மகன் யாக்கோபு ஈசாக்கை எப்படி வர்ணிக்கிறார் பாருங்கள். ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். அவர் பேரை எப்படி வைக்கிறார் பாருங்கள். ஈசாக்கு பக்தியா நடந்தான், தேவனுக்கு பயந்து நடந்தான், தேவ பக்தி உள்ளவனா ஈசாக்கு இருந்தான். ஆதலால் இந்த யாக்கோபு சொல்கிறார் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிற பாடம் ஈசாக்கு வாழ்விலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். ஈசாக்கு தேவ பக்தி உள்ளவன். இந்த வார்த்தையை நான் வாசித்த போது ஈசாக்கு வாழ்வில் அப்படி இருந்த பெரிய பக்தி இருந்தது. அவன் தேவ பக்தி உள்ளவரா? தேவனுக்கு அவ்வளவு பயந்து பக்தி உள்ளவனாய் நடந்தாரா? அப்படி என்றால் ஒரு தேவ பக்தி உள்ளவனின் அடையாளம் என்ன என்று நான் சிந்தித்த போது ஈசாக்கின் வாழ்வில் ஒரு 3 காரியங்களை உங்கள் முன் காண்பிக்க போகிறேன். ஒரு தேவ பக்தி உள்ளவன் எப்படி இருப்பான்? ஒரு தேவ பக்திமான் எப்படி நடப்பான்? ஈசாக்கின் வாழ்விலிருந்து சில காரியங்களை அறிந்து கொள்வோம். முதலாவது காரியம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 7 9 வசனங்களை வாசிப்போம் என்றால், ஆதியாகமம் 22 7 9 வசனங்கள். அப்பொழுது ஈசாக்கு தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம் என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா. இந்த சம்பவம் நாம் எல்லாரும் அறிந்தது. கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். என்ன சோதித்தார்? உன் ஏக சுதன் என்று பாராமல் உன்னுடைய நேசகுமாரனை எனக்காக பலியிடு என்று சொன்னார். அதுபோல ஆபிரகாமும் பலியிட கடந்து போனார். பொதுவாக இந்த சம்பவங்களில் பலமுறை ஆபிரகாமின் விசுவாசத்தை சிந்திப்போம், தேவனுடைய பரீட்சையை சிந்தித்து பார்ப்போம். ஆனால் பல நேரங்களில் இந்த ஈசாக்கை மறந்து போவோம். இந்த வேதவசனத்தில் பாருங்கள், ஆபிரகாம் தன் வேலைக்காரனோடு போனாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வேலைக்காரனை நிப்பாட்டி விட்டு ஆபிரகாமும் ஈசாக்கு மட்டும் அந்த மலைக்கு கடந்து போகிறார்கள். போகும்போது இந்த ஈசாக்கு கேட்கிறான், தகப்பனே, அப்பா, ஐயா, நெருப்பு இருக்கு, கட்டை இருக்கு,
பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்க அப்படின்னு கேட்கிறான். அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? ஆபிரகாமுக்கு மட்டும்தான் தெரியும் நீ தான் அப்பா அந்த ஆடு. எப்படி சொல்றது? சொல்லாம மனசுல வச்சுக்கிட்டு அதை குறிச்சு நீ கவலைப்படாதப்பா, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லிட்டான். சரி, இவர் அப்பா சொன்னோடனே இவர் மறுபேச்சு பேசல. வசனம் சொல்றது 2 பேரும் போயிட்டாங்க. போன பின்னாடி பாருங்க, ஆபிரகாம் கர்த்தர் தனக்கு சொன்ன இடத்திலே பலிபீடத்தை கட்டி என்ன பண்றான்னா ஈசாக்கை கட்டுறான். கட்டி ஈசாக்கை தூக்கி கட்டைகளின் மேல் கிடத்துகிறான். இப்படிப்பட்ட அப்பாவுக்கு யாராவது பிள்ளையா இருக்குன்னு விரும்புறீங்களா? உங்க அப்பா உங்களை நல்லா கட்டி பலி செலுத்துறதுக்கு விறகு கட்டை மேல படுக்க வச்சா நம்ம என்னென்ன சொல்லுவோம்? நான் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தேன், ஈசாக்குக்கு என்ன வயசு இருக்கும்? இந்த நேரத்துல இந்த ஈசாக்குக்கு எத்தனை வயசு இருந்திருக்கும்? நான் ஏன்னா நமக்கு வேத வசனத்தின் ஆதாரங்கள் என்ன வயது என்று இல்லாததுதான். சில வேத பண்டிதர்கள் இவருக்கு என்ன வயசு இருக்கும் என்று ஆராய்ச்சியில் நான் பார்த்த போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது. அதிகப்படியான வேத ஆராய்ச்சியாளர்கள் அவருக்கு வயது, ஈசாக்குக்கு வயது டீனேஜர் கடந்திருக்கும், குறைஞ்சது 13 வயசுக்கு மேல இருக்கும். பல வேத பண்டிதர்கள் சொல்றாங்க 20 வயது கூட இருக்கலாம், 30 வயது கூட இருக்கலாம். ஏன்னா பாருங்க, ஒரு குறைஞ்சது டீனேஜுக்கு மேலவா இருக்க வாய்ப்பு உண்டு. வசன ஆதாரம் அதுக்கு உண்டு. என்னன்னா இவன் பாருங்க தெளிவா கேட்கிறான். அப்பாட்ட என்ன கேட்கிறான்? அப்பா என்ன இருக்கு? நெருப்பு இருக்கு, விறகு இருக்கு, பலிக்கு என்ன இல்லை? அப்ப கொஞ்சம் விவரமானவன் தான் ஈசாக்கு. அப்படின்னா கண்டிப்பா 5 வயசு 6 வயசுலாம் தாண்டி இருக்கதான் அதிக வாய்ப்பு. இன்னும் வேத பண்டிதர்கள் கணக்கிடுகிறார்கள். இந்த ஆபிரகாம் வயது சென்றவர் என்பதால் இந்த விறக ஈசாக்கு தான் தூக்கி கொண்டு வந்திருப்பார். முழு பலிபீடம் கட்டி நெருப்பு வைப்பதற்கான விறகை சுமக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஈசாக்கு நல்ல வாலிபனா இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆதலால் அதிகபட்சம் ரொம்ப மீடியமா நம்ம கணக்கிட்டா கூட 13 இருந்து 20 வயது வரை இருக்க வாய்ப்பு உண்டு. வயதான அப்பா. ஆனா உண்மையா சொல்லணும்னா தாத்தா ஆபிரகாம் 100 வயசு தொட்டாச்சு. அப்பா வயசு இப்ப பையன் வயசு சேர்த்து கூட்டிக்கங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒரு 15 வச்சுக்குவோம். நம்ம அங்கேயும் போவேனா இங்கேயும் போவேனா, இது என்னுடைய கருத்து, சரிங்களா? இது என்னுடைய ஒப்பீனியன். ஒரு 15 வச்சுக்குவோம். ஆபிரகாமுக்கு 115 வயது, ஈசாக்குக்கு 15 வயசு. 115 வயசு ஆளு 15 வயசு வாலிபனை கட்டி பலிபீடத்துல வச்சு நான் உன்னை கொல்ல போறேன்டா எந்த 15 வயசு பையனாவது ஒத்துக்குவானா? எந்த 15 வயது பையனாவது ஏற்றுக்கொள்வார்களா? அன்பானவர்களை நல்லா கவனிச்சு பாருங்க. ஈசாக்கு ஒரு மறுப்பு தெரிவிக்கல, அவன் சண்டை போடல, அப்பா கூட வாக்குவாதம் பண்ணல, அப்பாவை தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு அப்படிவான். பலிபீடத்தில் வைக்கிறதா? நம்ம ஆட்கள பால் பாக்கெட் கூட வாங்கிட்டு சொல்ல முடியாது. எங்க பலிபீடத்தில் வைக்கிறது? என்னுடைய பிள்ளைகளை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு 13 வயசு பிள்ளைய 10 கூட வைங்க, குறைச்சு கூட மதிப்பிட்டு பாருங்க. இங்க கையை கட்டி பலிபீடத்தில் வச்சு வெட்டுவேன் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. நம்மள முதல்ல வெட்டி துண்டு துண்டா சர்வாக தகர பலி, சும்மா பலிலாம் கிடையாது, சர்வாக தகர பலி, நம்மள கூறு போட்டுருவாங்க. சோத்திரம். ஆனா ஒரு பக்தி உள்ளவனின் அடையாளம் என்ன தெரியுங்களா? ஈசாக்கு வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். நீங்க நினைக்கலாம் ஏதோ அவன் அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சா நினைக்க வேணாம். பக்தி உள்ளவனின் அடையாளம் என்ன தெரியுங்களா? தேவ திட்டத்துக்கு, தேவ சித்தத்துக்கு தன்னை விட்டு கொடுப்பவர். தேவ சித்தத்துக்கு தன்னை விட்டு கொடுப்பவர். இந்த ஈசாக்கு ஒன்றை புரிஞ்சிருக்க கூடும். அப்பா எப்போதும் ஆண்டவருக்கு பலி செலுத்துவார், தேவனுக்கு பலி செலுத்துவார். இன்னைக்கு என்ன ஆட்டுக்குட்டியை விட்டுட்டு என்னை பலி செலுத்த வர்றாரு அப்படின்னா என்ன காரணம்? அப்பாட்ட ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் போல, அதுக்கு நான் தடையா இருக்கக்கூடாது. அப்பா தேவன் என்ன சொன்னாரோ, தேவ சித்தம் எதுவோ அது நான் சாகுறதே ஆனாலும் பரவாயில்ல, அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று தேவ சித்தத்துக்கு
ஒரு பக்தி உள்ளவன் தன்னை விட்டு கொடுப்பான். இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு அநேக சுய சித்தத்துல வாழ்கிற கூட்டம் பெருகி இருக்கிற தேவ ஜனத்தின் மத்தியில பக்தி உள்ள பிள்ளைகள் மட்டும்தான் தேவ சித்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். பக்தி உள்ள பிள்ளைகள் மட்டும்தான் தேவனுக்கு எது பிரியும் என்று பார்த்து அதற்கு தங்களை அர்ப்பணிப்பார்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இன்றைய கட்டத்துல ஜெனரேஷன் கேப் என்று சொல்லுவார்கள். குறிப்பிட்ட வயசு தாண்டிச்சுன்னா பாஸ்டர் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, தோளுக்கு மேல எங்க பிள்ளைகள் நடந்துட்டாங்க பாஸ்டர், நாங்க சொல்றது எங்க அவங்க கேட்க மாட்டேன்றாங்க, அப்படிலாம் பெற்றோர்கள் சொல்லுகிறத நான் கேட்பது உண்டு. இந்த 2 பேருடைய வயசு வித்தியாசத்தை பாருங்க. 115 வயது அப்பா, 15 வயது பையன். இருந்தாலும் அப்பா சொல்ற பேச்ச கேட்கிற ஒரு பக்தி உள்ள பிள்ளையா இருந்தான். பெற்றோர்களுக்கு ஒரு பாடம் இருக்கு. உங்க பிள்ளைகளை பக்தி உள்ள பிள்ளைகளை வளர்த்தீங்கன்னா உங்க வயசு எவ்வளவு ஆகட்டும், அவங்க வயசு எப்படி இருக்கட்டும், உங்க பேச்ச மறுக்காத பிள்ளைகளாய் மாறுவார்கள். தேவ பக்தியில் அந்த பிள்ளைகள் இருக்கும்போது தேவ சித்தத்துக்கு தங்களை விட்டு கொடுக்கிற பிள்ளைகளாய் இருப்பார்கள். ஆண்டவர் இயேசுவை பாருங்களேன். கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்த ஜெபத்தை சிந்தித்து பாருங்கள். ஈசாக்கும் இயேசுவும் ஒரு ஆவிக்குரிய ஒப்பீடா இருக்கிற சொல்லுவது உண்டு. அவர் அங்கே சொல்லுகிறார், ஆண்டவரே பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். ஏனென்றால் இது சாதாரணமானது அல்ல. சிலுவை சுமப்பது மரணம் ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுளே. அல்லேலூயா. ஒரு பக்தி உள்ளவன் தேவ சித்தத்துக்கு தன்னை விட்டு கொடுப்பான். தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிப்பான். தேவ சித்தத்துக்காக தன்னை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறவர்களாய் இருப்பான். ஆவிக்குரிய தலைமைக்கு அவன் செவி கொடுப்பான். ஆண்டவருடைய வார்த்தையின் சித்தத்துக்கு அவன் இணங்குவான். பக்தி உள்ளவர்களால் மட்டுமே அப்படி செய்ய முடியும். கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் நீங்கள் நானும் ஒரு ஈசாக்கை போல ஒரு பக்தி உள்ள பிள்ளைகளாய் வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என் சுய சித்தம் அல்ல, தேவ சித்தத்துக்கு என்னை விட்டு கொடுக்க நான் ஆயத்தம். அது மரணமே ஆனாலும் தேவ சித்தத்துக்கு என்னை விட்டு கொடுக்க ஆயத்தம் என்று சொல்றவங்க கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை தேவ சித்தம் நம்மளாம் ரத்த சாட்சியா மரிக்கணும்னா எத்தனை பேர் ரத்த சாட்சியா மரிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? ஐயோ எது ஆளை விட்டா போதும், சர்ச்சுக்கு வந்தா ஏதாவது ஆசீர்வாதம் கிடைச்சு வந்தா என்ன பாஸ்டர் சாகிறதுக்கு இதை அழைக்கிறீங்க? இல்ல அன்பானவர்களே, தேவ சித்தம் ஒருவேளை கர்த்தருடைய சித்தத்தின்படி சில பாடுகள், கர்த்தருடைய சித்தத்தின்படி சில சோதனைகள், ஒரு போராட்டங்களுக்குள்ள ஆண்டவர்களை நடத்தும் போது நீங்க ஆண்டவரே என் சித்தம் அல்ல உன் சித்தம் எனக்கு ஆக கிடவது என்று எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க முடியும்? நான் தாழ்மையா சொல்றேன், பக்தி உள்ளவர்களா அப்படி ஒப்பு கொடுக்க முடியும். பக்தி உள்ளவர்கள் மரணமே ஆனாலும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்ற நிச்சயம் பக்தி உள்ளவருக்கு இருக்கும். ஈசாக்கு தேவ பக்தி உள்ளவர். தான் சாக போகிறோம் என்றும் தெரிந்து தன் கைகளை கட்டுவதற்கும் தன்னை பலிபீடத்தில் வைத்து வெட்டுவதற்கும் தன்னை ஒப்பு கொடுத்தான். பக்தி உள்ளவர் தேவ சித்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். கரம் உயர்த்தி ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. அவன் ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிகிறேன் என்று நினைக்கவில்லை, தேவனுக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேன், ஆண்டவருடைய தலைமைத்துவத்துக்கு நான் செவி கொடுக்கிறேன் என்று நடந்தான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருந்தான். சில நேரங்களில் ஆண்டவர்களுக்கு வைத்திருக்கிற ஆவிக்குரிய தலைமைத்துவம் ஏதோ அவர்கள் சொல்லுகிறதுக்கு நான் செவி கொடுக்கிறேன் என்று எண்ணாதபடி என் தேவன் என்னை நடத்துகிறார், அதற்கு நான் செவி கொடுக்கிறேன் என்று நீங்கள் செவி கொடுத்து பாருங்கள், கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் பார்க்கலாம். இந்த பக்தி உள்ளவனின் அடையாளம் என்ன? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67ஆம் வசனத்தை சற்று கவனிப்போம். ஆதியாகமம் 24:67. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. பாஸ்டர், இந்த வசனத்துல நீங்க என்ன சொல்ல போறீங்க?
இதுல என்ன தேவ பக்தி இருக்கு? நான் அந்த வசனத்தை ஒரு வேறு கண்ணோட்டத்துல பார்க்க விரும்புகிறேன். இந்த வசனம் என்ன சொல்கிறது? ஈசாக்கு தாயார் மரித்து போகிறார்கள். ஈசாக்குக்கு வயது இப்போது 40 வயதாகிறது. அவருக்கு மனைவியை தேடும்படியான பொறுப்பை ஆபிரகாம் எலியேசருக்கு கொடுக்கிறார். அவர் தேவ சித்தத்தின்படி ஒரு மனைவியை கண்டுபிடித்து ரெபெக்காளை கண்டுபிடித்து இங்கே ஈசாக்கு இடத்தில் கொண்டு வருகிறார். வசனம் சொல்கிறது, ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். கரம் ஏத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவளை மனைவியாக்கி கொண்டு பின்பு அவளை என்ன பண்றானா? நேசிக்கிறான். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், இந்த ஈசாக்குல நான் பார்க்கிற ஒரு காரியம், பக்தி உள்ளவன் வாழ்க்கையில பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், பக்தி உள்ளவன் எல்லாவற்றிலும் ஒழுங்குள்ளவனாய் இருப்பான். பக்தி உள்ளவன் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கக்கூடும்? ஒழுங்குள்ளவனாய் இருப்பான். கரம் ஏற்று ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கல்யாணம் முடிச்சவங்களா வருத்தப்படாதீங்க, சரிங்களா? இதுவரைக்கும் நடந்தது இல்ல, இனி நம்ம எல்லாம் எப்படி இருப்போம்? பக்தி உள்ளவர்கள் நம்ம எப்படி இருப்போம்? எல்லாத்திலும் நம்ம எப்படி இருக்கணும்? ஒழுங்குள்ளவர்கள். சிந்தித்து பாருங்களேன். என் கூட ஈசாக்கு 40 வயசு, அப்பா வயசான தாத்தா. நான் சொன்னது போல இவன் நினைச்சா கானான் தேசத்தில் ஆபிரகாம் குடி இருக்கிறார். கானானிய ஸ்திரீகளில் நல்ல அழகான ஸ்திரீ என்ன பண்ணிருக்கலாம்? கல்யாணம் முடிச்சிருக்கலாம். வேதத்தில் அதற்கு ஆதாரம் எத்தனையோ பேர் அவங்களுக்கு இஷ்டமான பிள்ளைகளை தெரிந்தெடுத்தார்கள், இஷ்டமான பெண்களை திருமணம் பண்ணித்தார்கள். ஈசாக்கு நினைச்சா கானானிய ஸ்திரீகளை என்ன பண்ணிருக்கலாம்? ஒரு அழகான பெண்ணை பெண் கொண்டிருக்கலாம். ஆனா பாருங்க, அவன் பயங்கரமா ஒழுங்கா இருக்கிறான். பாருங்களேன், அவன் நினைச்சிருந்த அழகா நல்ல மனைவியை தேடி கண்டுபிடிச்சிருக்கான். தனக்கு ஏத்த ஜோடிய, இன்னைக்கு நல்ல ஜோடியை தேடுறவங்க நிறைய பேர் உண்டு. நமக்கு ஏத்த ஆள் யாரு அப்படின்னு நிறைய பேர் தேடுறது உண்டு. ஆனா பாருங்க, ஈசாக்கு அப்படி செய்யல. அடுத்து பாருங்க, வசனம் அழகா சொல்லுது, அவன் ரெபெக்காளை மனைவி ஆக்கி கொண்டு என்ன பண்றான்? நேசிக்க. இன்னைக்கு மனைவி ஆக்குறதுக்கு முன்னாடி நேசம் பொங்குது, மனைவி ஆக்குறதுக்கு முன்னாடி நேசம் மங்குது. மனைவி ஆக்குறதுக்கு முன்னாடி நல்ல நேசங்கள் பெருகுது. மனைவி ஆன பின்னாடி என்ன ஆயிடுச்சு? ஆதி அன்பெல்லாம் பறந்து போச்சு. ஏன் அந்த அழகு இல்லை, அந்த இளமை இல்லை, ஏன் அந்த அவங்க எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு மாறின பின்பு அன்புகள் மறைந்து போகிறது. பாருங்க. ஆனா இந்த ஈசாக்கு பாருங்களேன், ரொம்ப ஒழுங்கானவன் பாருங்களேன். தன்னை மனைவி ஆக்கின பின்பு தன் மனைவியை நேசிக்கிறவனா இருந்தான். அல்லேலூயா. இளம் பிள்ளைகளுக்கு சில ஆலோசனை மட்டும் நான் சொல்லிடுறேன். அன்பான இளம் பிள்ளைகளே, உங்க 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 நல்ல பெஸ்ட் லவ் ஆண்டவருடைய தரப்போகிற நல்ல லைஃப் பார்ட்னருக்கு காத்து வைங்க. சும்மா எல்லாத்தையும் போய் சும்மா கண்டது கணிதம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் உன்னை லவ் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன். கல்யாணம் முடிச்சவங்களுக்கு இல்லை, கல்யாணம் முடிச்சவங்களுக்கு நான் சொல்லிட்டு வந்துடுறேன். முதல்ல கல்யாணம் முடிச்சவங்களே, உங்க கணவரை நல்லா நேசிங்க, கடந்த மாதிரி நேசிங்க. பாருங்க, பின்னாடி நீங்க வாசிக்கிறது, ஈசாக்கு ரெபெக்காளோட விளையாடி கொண்டிருந்தான். வேதத்தில் இருக்கு, அன்பு செலுத்தினான். இன்னைக்கு பாருங்க, குடும்ப உறவை தவறா வர்ணிக்கிறவர்கள் உண்டு. கணவன் மனைவி என்ற ஐக்கியத்தை இந்த உலகம் சிலர் தவறா பார்க்கிறவர்கள். ஏன்? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் சபையார் கர்த்தர் குடும்ப உறவை ஏற்படுத்தினார். ஆண்டவர் ஆண் பெண் என்ற ஒரு அருமையான ஸ்தானத்தை கொடுத்தார். பெண் என்பது அடிமையும் அல்ல, ஆண் என்பது பெரிய உயர்வும் அல்ல. உங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய கிருபை, ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆதலால் திருமணம் முடிச்சவங்களுக்கு தாழ்மையா சொல்றேன், உங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த லைஃப் பார்ட்னரை ரொம்ப நேசிங்க, நல்லா நேசிங்க. உங்களுக்கு தேவன் கொடுத்த கணவருக்கு கீழ்ப்படிஞ்சு அன்பு செலுத்தி இருங்க. உங்களுக்கு தேவன் கொடுத்த மனைவியை பரிபூரண அன்போடு நேசிங்க. கிறிஸ்து சபையை நேசிப்பது போல புருஷன் தன் மனைவியை நேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, ஈசாக்கு ஆண்டவர் இயேசுக்கு ஒரு ஒப்பீடு. சபையை நேசித்த இயேசுவை போல ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபெக்காளை நேசிக்கிறவராய் இருந்தார். ஆனா இன்னொன்னு சொல்றேன், கவனிங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல பல தேவ மனிதர்கள் கூட பலதரப்பட்ட திருமணங்களை செய்திருக்கிறார்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை செய்திருக்கிறார்கள். ஆனா பாருங்க, இந்த ஈசாக்கு அப்படிப்பட்டவராய் அல்ல. அவருடைய சாட்சி ஒழுங்குள்ள, பக்தி உள்ள
ஒரு தேவ மனிதனா இருந்தார் என்பதற்கு ஒரு அடையாளம் பாருங்க. அவன் ஒரே மனைவியுடைய புருஷன். வேத பிரமாணம் அதுதான். சும்மா இஷ்டத்துக்கு 4 கல்யாணம் பண்ணலாம் உலகம் சொல்லும். ஆனா தேவ திட்டம் அப்படி அல்ல. ஒரே மனைவி, ஒரே கணவன். அந்த திருமணம் எப்போது முறிக்கப்படும்? கணவன் மனைவி மறிக்கிற வரை அந்த திருமண உறவு முறிக்கப்படாது என்று வேதம் சொல்கிறது. விவாகரத்து பண்ணிட்டு மறு திருமணம் செய்வதும் தேவனால் அங்கீகரிக்கப்படுவது அல்ல, வேதத்தால் அங்கீகரிக்கப்படுவது அல்ல. ஆனால் இன்றைக்கு வேத பிரமாணத்தை மீறுகிற கூட்டங்கள் அநேகர் உண்டு. ஆனாலும் கர்த்தர் நம்மை அப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் விலக்கி காப்பாராக. விசுவாசமா ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. ஈசாக்கு பக்தி உள்ளவன். அதற்கு ஒரு அடையாளம் பாருங்க. திருமணமானவர்களே, உங்களுக்கு தேவன் பெஸ்டான குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க நினைக்கிறதா என் வீட்டுக்காரர் அழகா இல்ல, என் மனைவி அழகா இல்ல, எதிர்பார்க்கிற மாதிரி அறிவா இல்ல, திறமையா இல்ல, அப்படிலாம் நீங்க சிந்திக்காதீங்க. இது எனக்கு தேவன் கொடுத்த கணவர், தேவன் கொடுத்த மனைவி. மனதார நேசிங்க, மனதார அன்பு செலுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திருமணம் முடிக்காத பிள்ளைகளே, உங்க அன்பை காத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவன் தரப்புகிற நல்ல வாழ்க்கை துணைக்கு அந்த அன்பை காத்துக்கொள்ளுங்க. சும்மா இப்ப பார்க்கிற அட்ராக்ஷன் நிறைய வரும். தாழ்மையா சொல்றேன், டீனேஜ்ல நிறைய அட்ராக்ஷன் வரும். உங்களுக்கு கண்ணெல்லாம் குளிர்ச்சியா தான் இருக்கும். பார்க்கிற ஆளெல்லாம் பட்டாம்பூச்சி பறக்கும். ஒரு பாராட்டிட்டா உள்ளெல்லாம் பரவசம் ஆயிடும். அது நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில அது ஒரு பார்ட் ஆஃப் டைம். ஹார்மோன் பெற்றோர்கள் பிள்ளைகளை புரிஞ்சுக்கணும். அவங்க டீனேஜ் ஆகும்போது அவங்களுடைய சிந்தனை வித்தியாசமா இருக்கும். அது இயல்பான ஒன்று. நாம் வாலிபர்களா இருந்து கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஹார்மோன் அவங்க வாழ்க்கையில அந்தந்த பருவத்துக்கு ஏற்றாற்போல அவங்க மாறுவாங்க. டீனேஜ் ஆயிட்டா அவங்க பேச்சு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும், அவங்க பார்வை நடக்கலாம் வித்தியாசமா தான் இருக்கும். ஆனா நீங்க பக்தி உள்ளவர்களா மாறிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். பக்தி உள்ளவன் எல்லாவற்றிலும் ஒழுங்குள்ளவனா இருப்பான். நான் தாழ்மையா சொல்லுவேன் இளம் பிள்ளைகளை பார்த்து, அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையை நீங்க ரொம்ப தேடி ரொம்ப அதுக்காக ஒரி பண்ணாதீங்க. எனக்கு இப்படிப்பட்ட வீட்டுக்காரர் வருவான், இப்பயே சிலருக்குலாம் தவறம் வந்துடும். உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு 2வது 3வது படிக்கிற பிள்ளைகள் கல்யாணத்தை குறித்து பேசுறாங்க தெரியுமா? ரொம்ப பெரிய வகுப்புல இல்லை, 3வது வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் 4வது படிக்கிற பிள்ளைகள் ஸ்கூல்ல எதை பத்தி பேசுறாங்க? எதை பத்தி பேசுறாங்க? கல்யாணத்தை குறித்து பேசிட்டு இருக்காங்க. எப்பா கேட்டா பயமா இருக்கு. படிக்க ஸ்கூலுக்கு பாடம் படிக்க அனுப்பிட்டா நீங்க எதை குறித்து சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? கல்யாணத்தை குறித்து டிஸ்கஸ் பண்றாங்க. என்ன சொல்ல? பெற்றோர்களே, உங்க பிள்ளைகிட்ட மனம் விட்டு பேசுங்க. இளம் பிள்ளைகிட்ட மனம் விட்டு பேசுங்க, ஓப்பனா இருங்க. அவங்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுங்க. பிள்ளைகளே, நான் தாழ்மையா சொல்லுவேன், மறைச்சு வாழாதீங்க, ஒளிச்சு வாழாதீங்க. உங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த உணர்வு, அந்த பரிசுத்தம் காக்கப்பட்டிருக்கட்டும். உங்க வாழ்க்கையை தேவன் பெஸ்ட் ஆசீர்வதிக்க போகிறார். அந்த அன்பை காத்துக்கொள்ளுங்க. ஈசாக்கு பாருங்க, 40 வயசு வரைக்கும் பாருங்க, அவன் நினைச்சிருந்தா எத்தனையோ கானானிய ஸ்திரியை தேடி ஓடி இருக்கலாம், ரட்சிக்கப்படாத புறஜாதிகளை அஞ்ஞானிகளை தேடி ஓடி இருக்கலாம். ஆனா அவன் நல்ல ஒரு ஒழுங்குள்ளவனா இருந்தான். உங்களை தாழ்மையா உற்சாகப்படுத்துறேன். எல்லாம் நமக்கு தகுதியா இராது, எல்லாம் நமக்கு தகுதியா இராது. அவன் செய்வான், இவன் செய்வான். சிலர் பாருங்க 10 கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருப்பான், சிலர் 10 பாய் ஃப்ரெண்ட் வச்சிருப்பான். ஐயோ, இது நமக்கு தகுதியா இராது. உங்களை பிசாசு சும்மா விடாது. நீங்க யாரையும் பார்க்க கூடாதுன்னா அன்னைக்கு தான் ஒரு பிசாசு உங்க முன்னாடி வந்து நல்லா நிற்கும். இளம் பிள்ளைகள் சொல்றேன், வயசான அம்மாமார்கள்லாம் நீங்களாம் எவ்வளவு காரியங்களை கடந்து வந்துட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இளம் பிள்ளைகளே, கொஞ்சம் ஆண்டவர்களை கிருபையாய் வைப்பாராங்க. சும்மா லவ் லெட்டர் கொடுக்கறது, ஃபேஸ்புக் இன்ஸ்டாலெல்லாம் எந்த இதையும் பதிவிடாதீங்க. லெட்டர் எழுதிலாம் கொடுக்காதீங்க. எழுத்து கொள்ளும், கைப்பட லெட்டர்லாம் எழுதி கொடுக்காதீங்க. உனக்கு அவனை நான் நேசிக்கிறேன், உனக்கு உயிரை கொடுப்பேன் அப்படிலாம் எழுதிலாம் நீங்க சைன் பண்ணி யாருக்கும் கொடுக்காதீங்க. நீங்க மறந்துடுவீங்க, வாங்கினவங்க மறக்க மாட்டான். 10 வருஷம் கழிச்சு லெட்டர் தூக்கிட்டு வந்து முன்னாடி இருப்பான். நீங்க நினைச்சிருப்பீங்க அதெல்லாம் மண்ணோட மண்ணா போயிடுச்சு. இல்ல, சாத்தான் பெரிய வஞ்சனை உள்ளவன். உங்க வாழ்க்கையை கெடுக்கும்படி பயங்கர தீவிரமா இருப்பான். ரொம்ப விழிப்போடு இருங்க. யாருக்கு கைப்பட லெட்டர்லாம் எழுதி கொடுக்காதீங்க. எழுத்து கொள்ளுகிறதா இருக்கும், தெரிஞ்சுக்கங்க. நீங்க எழுதி கொடுத்த எழுத்து உங்க கீப் அப் பண்ணிடுவோம், வச்சிருப்போம். வேணா கவனமா இருங்க. ஒரு குறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஃபேஸ்புக் வந்த காலகட்டத்தில் அநேக குடும்பங்கள் பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா கடந்த கால உறவுகள், நட்புகள்லாம் அவங்க வட்டாரத்தில் வந்து பார்க்க ஆரம்பிச்சனையும் பேச ஆரம்பிச்சனையும்
அவங்க கடந்த காலத்துல செஞ்ச தவறெல்லாம் தூண்டி தூண்டி துருவி பார்த்து பல குடும்பங்கள் அழிந்து போனது. இன்றைக்கு இருக்கிற உலகத்துல, டெக்னாலஜி நிறைந்த உலகத்துல எதுவும் சீக்ரெட்டே கிடையாது. நீங்க பேசுகிற வார்த்தைகள் கூட ரெக்கார்டடா இருக்கு. பிள்ளைகளே ரொம்ப கவனம். நீங்க பேசாம வெள்ளந்தியா பேசுவீங்க, அங்கிட்டு இருக்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப வெளிப்பாடு இருக்கணும். நீங்க போஸ்ட் பண்ற ஒவ்வொரு போஸ்ட் Facebookல, WhatsAppல, இன்ஸ்டால ஒவ்வொரு போஸ்டும் ரெக்கார்டடா இருக்கும். நான் சமீபத்தில் யதார்த்தமா பார்த்தா கூகுள்ல இருந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ திடீர்னு டுடே இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டே, ரிமெம்பர் டே அப்படின்னு போடுறான். நானே இந்த போட்டோவை மறந்துட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோவை அந்த கூகுள்கார ரிமெம்பர் பண்ணி எனக்கு அனுப்பி வைக்கலாம். இன்னைக்கு நீங்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டே நீங்களா பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி உங்க பர்த்டே அன்னைக்கு இல்லை ஏதோ ஒரு பெஸ்ட் டே அந்த போட்டோ அனுப்புவான். ஏன் பாருங்க, அது தேவை என்ன சொல்றாங்க, அவங்க வந்து அதை சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. கவனமா இருங்க. தேவையில்லாத போஸ்டை போடாதீங்க, தேவையில்லாத காரியங்களை வலைதளங்களை வைக்காதீங்க, தேவையில்லாத பேச்சுகளை மற்றவங்கள்ட்ட பேசாதீங்க. சும்மா மற்ற பாலியத்துல பேசும்போது டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுங்க, ஒழுங்கா இருந்துக்கங்க. நம்ம தப்பு செஞ்சிருவீங்க நான் அதை சொல்லல, நம்ம ஒழுங்கா இருப்போம்னு நான் அதை சொல்றேன். நம்ம தப்பு செஞ்சிருவீங்கன்றதுக்காக நான் இதை உங்களுக்கு வலியுறுத்துறீங்க, தப்பு செய்யறீங்கன்றதுக்காக நான் இதை சொல்லல. நம்ம செய்ய வேண்டாம் என்பதற்காக இதை நான் உங்களுக்கு தாழ்மையா சொல்றேன். பக்தி உள்ளவன் எல்லாவற்றிலும் ஒழுங்குள்ளவன். இந்த காரியத்தில் மட்டும் இல்ல, ஜெப ஜீவியத்துல பக்தி உள்ளவன் ஒழுங்கா இருப்பான், கீழ்ப்படிதல ஒழுங்கா இருப்பான், குடும்ப காரியத்துல பக்தி உள்ளவன் ஒழுங்கா இருப்பான், சபையில பாருங்க பக்தி உள்ளவர்கள் ஒழுங்கா இருப்பாங்க. பக்தி இல்லாதவங்க தான் அப்படியே ஒழுங்கு இல்லாம இருப்பாங்க. ஆனா பக்தி உள்ளவர் பாருங்க எல்லா விதத்திலும் ஒரு ஒழுங்குள்ளவர்களா இருப்பார்கள். பக்தி இல்லாதவர்களை குறிச்சு அது ரொம்ப மோசம். ஆனா நீங்கள் நானும் ஒரு பக்தி உள்ள தேவ பிள்ளையாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவது ஒரு காரியம், இந்த பக்தி உள்ளவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம், நேரம் ஆயிடுச்சு, 19ஆம் வசனத்துல வாசிக்கணும். நீங்க வீட்டுல வாசிங்க. 22ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. ஆதியாகமம் 26. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் 22ஆம் வசனம் 26, 22 வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். கரமையற்று ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா. பக்தி உள்ளவனின் அடையாளம் என்ன? முதல் காரியம் பார்த்தோம், அவன் தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுப்பான். பக்தி உள்ளவனின் அடையாளம் என்ன? அவன் எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்குள்ளவனாய் இருப்பான். பக்தி உள்ளவனின் அடையாளம் என்ன? இந்த இடத்திலே ஈசாக்கின் மேய்ப்பர்கள் ஒரு துறவு வெட்டுகிறார்கள். இன்றைக்கு நமக்கு குழாயத்துல தான் தண்ணி, அன்றைக்கு நீர் ஊற்று கிடைக்கணும், துறவு வெட்டணும். அப்படி கிணறு வெட்டணும். கிணறு வெட்டும் போது ஒரு இடத்துல தண்ணீர் வருகிறது. அதை குறித்து பலர் வாக்குவாதம் பண்றாங்க. இது எங்க துறவு, எங்க கிணறுன்னு சொன்ன உடனே அவன் நம்மிடம் விட்டு வருகிறான், ஏசேக்கை விட்டு வர்றான். இன்னொரு இடம் சித்னா வர்றான், அங்கேயும் ஒரு துறவு விட்டா தண்ணி வருது. அதையும் குறித்து சில வாக்குவாதம் பண்றாங்க. சரி போப்பா, இதுலயும் வாக்குவாதம் பண்றியா? இதையும் விட்டுட்டு அடுத்த ஒரு இடத்துக்கு வர்றான், அது ரெகோபோத். அங்கே வந்து மறுபடியும் ஒரு துறவு வெட்டுகிறான், அங்கே நீரூற்று வருகிறது. அந்த இடத்துக்கு ரெகோபோத் என்று பெயரிடுகிறான். கரமையற்று ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. பக்தி உள்ளவனின் அடையாளம் என்ன தெரியுமா? பக்தி உள்ளவன் வாக்குவாதங்களை விரும்பாமல் சமாதானத்தை விரும்புவான். அன்பானவர்களே, இந்த ரெண்டு இடத்திலையும் இவன் துறவு கஷ்டப்பட்டு இவர்கள் தான் வெட்டினார்கள், இவர்களுடைய பிரயாசங்கள் தான். ஆனாலும் வாக்குவாதங்கள் வந்த போது அவன் அவங்களோட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கல, திரும்ப சண்டை போட்டுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு அவங்களோட வாக்குவாதம் பண்ணுகிற புறஜாதியர் போல் வாழாமல் சரி அதை விட்டு விட்டான். அவ்விடம் விட்டு வேறு இடம் கடந்து செல்கிறான். பாருங்கள், ஆபிரகாமும் லோத்தும் ஒருமித்து கூடாது இருக்கும் போது லோத்துவை பார்த்து, நீ எப்படி போகிறீரோ நான் மாறி போகிறேன் என்று லோத்துவை அனுப்பிவிட்டு சமாதானமாய் விட்டு விலகுகிறான். பக்தி உள்ளவனின் அடையாளம், அவன் வாக்குவாதங்களை விரும்பாதவன், சமாதானத்தை விரும்புகிறவன். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க வாக்குவாதங்களை விரும்புறீங்களா, சமாதானத்தை விரும்புறீங்களா? நீங்க சமாதானத்தை விரும்புகிற பிள்ளைகளா இருந்தால் பக்தி உள்ளவர்கள் என்று அர்த்தம் கொள்ளும். நீங்கள் வாக்குவாதங்களை பெருகிக் கொண்டே இருப்பீர்கள் என்றால், வாக்குவாதத்தையே விரும்பிக்கிட்டு, வாக்குவாதத்தையே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு, வாக்குவாதங்களையே உங்க குடும்பங்களில, வேலை ஸ்தலங்களில, இல்ல தெருவில், இல்ல வேற எங்கேயோ ஒரு இடத்துல வாக்குவாதங்களையே நீங்க செய்து கொண்டிருந்தால்
நீங்கள் பக்தி உள்ளவர்கள் அல்ல. ஒருவேளை நீங்கள் ஜெபிக்கலாம், ஒருவேளை நீங்கள் வேதம் வாசிக்கலாம், ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்யலாம், அது ஒரு பக்தியின் வேஷமாகவே இருக்குமே ஒழிய உண்மையான பக்தியா இருக்காது. பக்தி உள்ளவன் சமாதானத்தை விரும்புகிறான். கர்த்தர் அவனை பெருகவே பெருக பண்ணுவார், ரெகோபத்தை தருவார், ஆசீர்வதிப்பார். பக்தி உள்ளவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவான். கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஈசாக்கு தேவ பக்தி உள்ளவன். ஈசாக்கின் வாழ்வில் ஒரு 3 காரியங்களை கற்றுக்கொண்டோம். அவன் தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். மரணமே என்று அறிந்தும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தான். இரண்டாவது, சகலத்திலும் ஒழுங்குள்ளவனாய் இருந்தான். மனைவியை நேசிச்சுட்டு மனைவியாக்கல, மனைவியாக்கிட்டு நேசிச்சான். கடைசி வரைக்கும் அன்பு செலுத்தினான். அன்பானவர்களே, திருமணம் முடித்தவர்கள் உங்க வாழ்நாள் எல்லாம் உங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரே மனைவி, ஒரே புருஷன் என்று அவர்களை நேசித்து அன்பு செலுத்தி கர்த்தருக்காக ஜீவியுங்கள். இளம் பிள்ளைகளே, நீங்க ஆடி ஓடி தேடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு நலமான வாழ்க்கையை தருவார், பிரகாசமான வாழ்க்கையை தருவார், நன்மையான வாழ்க்கையை தருவார். நல்ல ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர், என்ன பாஸ்டர், எங்க லைஃப்ல தேடுறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லையா? நல்ல உரிமை இருக்கு. முதல்ல நல்ல ஜெபம் பண்ணுங்க. இரண்டாவது, ரட்சிக்கப்படாத ஒரு தேவ பிள்ளையை தேடாதீங்க. ரட்சிக்கப்படாத வாழ்க்கை துணையோட இணையணும்னு நினைக்காதீங்க. மூன்றாவது, நல்ல ஆவிக்குரிய ஒப்புதலோடு திருமணம் நடக்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார். அந்த பெற்றோர் ஆவிக்குரிய ஒப்புதலோடு நீங்க நடக்கும்போது அந்த திருமண வாழ்வு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் வாழ்வா இருக்கும். இப்படி ஒரு தீர்மானத்தோடு வாழுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தர் உங்க வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவார். நலமானதே கர்த்தர் உங்களுக்கு தருவார், நன்மையானதே கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஈசாக்குக்கு ரெபெக்காள் பெரிய ஆசீர்வாதமா இருந்தார்கள். அதுபோல உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருப்பார்கள். காலம் காலம் கர்த்தர் உங்க வாழ்க்கையை பெரிய ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையாகவே வைப்பார். அல்லேலூயா. மூன்றாவது, பக்தி உள்ளவன் அடையாளம் வாக்குவாதங்களை விரும்பாதவன், சமாதானத்தை விரும்புகிறவன். அப்படி நாம் இருப்போம் என்றால் கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். தேவ பக்தி மிக மிக அவசியம். ஒரே ஒரு வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசித்துட்டு நம்ம எழுப்பி ஜெபிக்க போகிறோம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். புதிய ஏற்பாட்டில் பக்கம் 288. சேர்ந்து வாசிக்கலாமா? சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனமானது. வசனம் உலக பிரகாரமான சரீர முயற்சிக்கும் தேவ பக்திக்கும் ஒப்பிடுகிறது. சரீர பிரகாரமான முயற்சி அற்ப பிரயோஜனம். ஆனா தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி, இந்த ஜீவனிலும் நீங்க நல்லா இருப்பீங்க, இதற்கு பின்வரும் ஜீவனிலும் அது வாக்குத்தத்தம் உள்ளதாகியால் எல்லாவற்றிலும் பிரயோஜனமானது. அதனால் நண்பர்களே, ஈசாக்கை போல நீங்கள் தேவ பக்தி உள்ளவர்களா இருங்கள். தேவ பக்தியை நாடுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அப்படி எழுப்பி நின்று நாம் ஜெபிப்போமா? எல்லாரும் எழுப்பி நின்று கண்களை மூடி, ஆண்டவரே, ஈசாக்கை போல நானும் தேவ பக்தியோடு வாழ எனக்கு உதவி செய்யும் ஐயா. எத்தனை பேர் அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் நினைக்கிறீங்க? அப்படி நினைக்கிறவங்க மாத்திரம் எல்லாரும் கண்களை மூடி, நான் ஈசாக்கை போல ஒரு தேவ பக்தி உள்ள பிள்ளையா இருக்க விரும்புகிறேன் சொல்றவங்க கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?